சுற்றி வர மகா பாபிகள் நடுவில் தானே திரௌபதி இருந்தா. கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம். காப்பாற்றிட்டானா இல்லையா? சிம்பிளாக ஒரு புடவையை கொடுத்து காப்பாற்றிட்டானே. பகவான் ஐடியாலாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. உனக்கு என்னடி மானம் போகப்படாத, புடவையை தரேன் விடு, அவன் முடிஞ்சால் அவுத்துக்கிட்டும், புடவை எவ்வளோ முடியுமோ நான் தரேன், அவன் டயர்டாகிற வரைக்கும் புடவை தரேன். இந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே புடவை கிடச்சதே கிடையாது. அக்ஷயம் அதுதான். அப்படி ஒரு புடவை கிடச்ச ஒரே ஒருத்தி திரௌபதிக்கு தான். அப்பா அம்மா அந்த புடவையை கொடுக்க முடியாது, புருஷன் கொடுக்க முடியாது, பிள்ளை கொடுக்க முடியாது, உலகத்தில் ஒருத்தரும் கொடுக்க முடியாது. நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருந்து தான். அப்படி ஒரு கிருப்பை பகவானால். நீங்கள் எவ்வளோலாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாலோ அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் சுவாமி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப இதுக்கு இப்படி பண்ணணுமா அதுக்கு அப்படி பண்ணணுமா, நம்மளால தான் துரியோதன கை விளங்காமல் போட்டோம், துச்சோதன கண்ணு தெரியாமல் போட்டோம், இவ்வளோ குழம்புவோம். சுவாமி சிம்பிளாக புடவையை கொடுத்தார். அவன் டயர்டாக என்னால் முடியலை அப்படி கையை கீழே போட்டு உட்காந்து விட்டான்.